அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். இந்த அமைதியாக இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னா, கோவப்படுறவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்கணும் நீங்கள் நினைக்கிறது தவறு. அமைதியாக இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்க, சமுதாயத்தில் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பொறுமைசாலி அவனுக்கு கோபமே வராது, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறது தவறு. கோபம் ஏன் ஒருத்தனுக்கு வருது அப்படின்னா, கோபக்காரன் தான் நல்லவன். அனுபவத்தில் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில். ஏன்னா வீண் பழி போட்டாலோ பொய்யை சொன்னாலோ அவனால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவன் பொய் பேச மாட்டான், எதாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசிடுவான், மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டான்னு கோவம் நிறைய வரும். ஏன் வரும்னா, அவனுக்கு பித்தலாட்டம் பேசுறவங்கள கொண்டா இப்போ எரிச்சல் வரும், டக்குன்னு கத்திடுவான். பொய் பேசுகிறவங்களா இருக்காங்க பார்த்தியா, கத்த மாட்டாங்க, மௌனமாக இருந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தான் கெட்டவங்க. டக்குன்னு பேசிடுறான் பார்த்தியா படப்படன்னு, அவனை விட நல்லவன் உலகத்தில் எவனுமே கிடையாது. கோவக்காரங்களை கண்டா விட்டு விளையாதீங்க. அந்த மாதிரி ஆளை நீங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க, கெடுதல் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு சூதுவாது தெரியாது, பட்டுன்னு பேசிடுவாங்கன்னா கோவக்காரங்க தான் மனசில் எதுவும் இல்லை, அதனால தான் கோவப்படுறாங்க. அவங்க கோவப்படுறவங்ககிட்ட உண்மை இருக்குது, நேர்மை இருக்குதுன்னு அர்த்தம். சமுதாயத்தில் கோவப்படுறவங்க கெட்டவங்கன்னு பரவாயில்ல பேசுகிறீங்க, கோவப்படுறவன் தான் நல்லவன்.